பெண்ணுண்டா இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறாட்டி எப்படி குடும்ப வாழ்க்கை நடக்கும்? அதனால பெண்கள் எப்போதுமே என்ன வழங்கிக்கணும்னு கேட்டா, ஆண் சந்தோஷமாக எப்ப விரும்புகிறானோ அந்த நேரத்தில் தான் இல்லறம் கிடைக்கும். இதான் வாழ்க்கை. இது ஒண்ணு வழங்கிதான் போதும். இல்லற வாழ்க்கை, இல்லற சந்தோஷம் எப்பதான் கிடைக்கும்? ஆம்பளை அவன் சந்தோஷமா எப்ப நாடுகிறானோ அப்பதான் கிடைக்கும். அந்த நாடுவதற்கு ஏற்றவாறு சில வேலைகளை நீங்க செய்யலாம். அது பின்னாடி அடுத்தடுத்த இதுகளை பின்னாடி சொல்லுவோம். அவனை நாட வைக்குவதும் அதுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்வதும் உங்க கையில இருக்கே தவிர அவன் நாடுனாக்க நடக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா தார் ரஜுல இம்ரா, எல்லாத்தையும் இஸ்லாம் பேசுறதுனா ஆபாசம் நினைச்சிடக்கூடாது. என்ன இப்படிலாம் பேசுறாங்க? இஸ்லாம் எல்லாத்தையும் அப்படித்தான் பேசும். என்ன அல்லாதான் ஆம்பளை படைச்சிருக்கிறான். கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா கல்யாணம் ஏன் பண்றீங்க? அதை பத்தி இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஊரை கூடி உட்கார்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்த்து விடுறீல, எதுக்கு சேர்த்து விடுறீங்க? அதான் விஷயம். அப்ப அதெல்லாம் இதெல்லாம் தப்பானது கிடையாது. எல்லாத்தையும் இஸ்லாம் அதெல்லாம் இந்த சிஸ்டம் ஒழுங்கா இருக்குது. இஸ்லாமிய சிஸ்டம் ஒழுங்கா இருக்கிற காரணம் என்ன? பேச வேண்டிய எல்லாத்தையும் உடைச்சு பேசத்தான் வேணும். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தார் ரஜுல் இம்ராத்தஹு, ஒரு கணவன் மனைவியை அழைக்கிறான் சூசகமா அதை அப்படித்தான் சொல்லுவாங்க. அழைப்பான் இலா ஃபிராஷிஹி, அவன் தன்னுடைய அறைக்கு அழைத்தானையானால் ஃபஅபத்தவள் மறுத்து ஃபபாத்த கல்பான அலைகா, இதனால அவன் ரொம்ப கோபமா இந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு மாட்டேன்ட்டால அப்படின்னு அவன் அந்த இரவை கழிப்பானையானால் லானத்துகள் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடுகிற வரைக்கும் மலக்குகள் வானவர்கள் அவளை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு அப்படித்தானே இறைவன் படைத்திருக்கிறான். அவன் 2 நாளா என்ன கவலையில சும்மா இருந்திருப்பான். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆசை வரும். அந்த இதை யதார்த்தம் புரிஞ்சுக்கிறாம நீ அதுக்கு ஒத்துழைக்கல என்று சொன்னா விடுகிற வரைக்கும் மலக்குகள் உன்னை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்பவியலுடைய முக்கியமான குடும்பம் ஒழுங்கா போவதற்கு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் அவன் கையில் தான் இருக்கிறது, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், மாமின் ரஜுலின் எதுவு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹா, எந்த ஒரு ஆணாவது தன்னுடைய மனைவியை சந்தோஷமாக இருப்பதற்கு அழைத்து தஅபா அலைஹி, அவள் அதற்கு இணங்காமல் மறுத்து விட்டாளேயானால் இல்லா கானல்லதி ஃபிஸ்ஸமாயி சாஹிதா, வானத்தில் இருப்பவன் அல்லாஹ் இருக்கிறான அவன் அவள் மேல கோபமாகவே ஆகிவிடுவான். ஹத்தா யர்லா அன்ஹா, அவன் கணவன் அவளை திருப்தி அடைகிற வரைக்கும் வானத்தில் உள்ள இறைவன் அவள் மீது கோபப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இது முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்? பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண் நிர்வாகம் பண்றான். அந்த நிர்வாகத்தில் முக்கியமான நிர்வாகம் என்ன? இல்லற சுகம், இல்லற சந்தோஷம், 2 பேரும் சந்தோஷமாக இருப்பது. இந்த விஷயத்துல பெண்கள் அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்க கூடாது. அவங்களுடைய உடற்கூறு மாதிரி ஆணுடைய உடற்கூரை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி விளங்கி கொண்டார்களே ஆனால் நிறைய அவங்க இழக்கவே மாட்டார்கள். நிறைய சந்தோஷங்களை இழந்துடுறாங்க நிறைய பேர். இது புரிந்து கொள்ளாம ஆம்புலண்டா என்ன பொம்புலண்டா விளங்காம இழந்து விடுகிறார்கள். அதனால நோன்பு கூட அப்படிதான் சொல்லப்படுகிறது. நோன்பு வைக்கிறது காரணமே இதை நீங்க குடும்ப வாழ்க்கையில இதை ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கணவனுக்கு கட்டுப்படுதல் என்றதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஆண் நிர்வாகி தானே, நிர்வாகிங்கிற முறையில் அவன் என்ன பண்றான்? உங்களுக்காக ரொம்ப உழைக்கிறான். அவனுடைய வயிற்றுக்கு மட்டுமா இருந்தா அவ்வளவு உழைக்க தேவையில்லை. ஒரு ஆம்பளை இந்த குடும்பம்ங்கிற ஒரு சுமை இல்லைன்னு வைங்க, ஆம்பளைக்கு மேல சுதந்திரமானவன் யாருமே கிடையாது. ஏன்? நம்ம ஒரு ஜான் வயிற்றுக்கு எவ்வளவு நமக்கு வேணும்? ஒரு ஜான் வயிறு ஒரு ஆம்பளைக்கு குடும்பமே இல்லாம இருக்கிறோம்னு வைங்க, நம்ம எவ்வளவு வேணும்? நமக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட ஒரு 100 ரூபாய் இருந்தா போதும். 100 ரூபாய்க்கு 3 வேளை அழகா என்ன செய்யலாம்? ஒரு சாப்பிடலாம். ஒரு 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 100 ரூபாய் இந்த சிட்டில தான். ஒரு கிராமத்தில் இருந்தானா 30 ரூபாய் கூட போதும். ஒரு நாளைக்கு 30 ரூபாய் இருந்தா என்ன செய்யலாம்? 3 வேளை நல்லா சாப்பிட முடியும் கிராமமா இருந்தா. அப்ப ஒரு ஆம்பளை அவனுடைய தேவைக்கு மட்டும் வாழ நினைத்தான்னு சொன்னா அவன் ஒரு நாளைக்கு 100 ரூபாயில வாழ்ந்துட முடியும். ஆனா இப்ப என்ன பண்றான்? அவன் இந்த குடும்பம்ங்கிற ஒரு பொறுப்பை சுமந்து கொண்ட ஒரு காரணத்தினால அவன் 3000 ரூபாய் போதும்னாலும் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படுறான். நிறைய சம்பாதிக்கணும். பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கறதுக்கு மட்டுமா இது ஆசைப்படுறான்? சோறு கொடுக்கறதுக்கு இன்னொரு 3000 ரூபாய் போதும். இவனுக்கு 3000 ரூபாய் போதும்னு சொன்னா அவளுக்கு சேர்த்து ஒரு 3000 ரூபாய் போதும். ஆனா இவன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறான்? நான் பொண்டாட்டிக்கு நகையை பூட்டி அழகு பார்க்கணும், பீரோ நிறைய அடுக்கணும், வாஷிங் மிஷின் வாங்கி கேட்டா அதை வாங்கி கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும், டிவி ஒரு ரூமுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கணும், கட்டில் வாங்கி கொடுக்கணும், மெத்து வாங்கி கொடுக்கணும், மாடி 2 வீடு கட்டணும், 3 வீடு வேணும், இப்படின்னு என்னென்ன வேணுமோ இப்படி கனவு. அது மாதிரி அவன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், இப்படி என்னென்னமோ எல்லாமே. ஒரு ஆம்பளை
அப்படி அல்லாஹ் வந்து அவனை கிறுக்கனாக்கி வச்சிருக்கான்ல, அந்த சீரா இருக்கிறதுக்காக வேண்டி. ஒரு வெளியில இருந்து பார்த்தா நம்ம பண்ற பைத்தியக்காரத்தனம் தான். நம்ம எல்லாம் இப்படி கூட கஷ்டப்படுறோம், என்னதுக்காக இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு தான் தெரியும். வெளியில இருந்து பார்த்தோம்னா அல்லாஹ் வந்து ஆம்பளை இப்படி ஆக்கி வச்சுட்டான். நீ போய் எல்லாம் செலவு பண்ற, கஷ்டப்படுறா, அவாடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கட்டும், நீ போய் தேடு, பொருளாதார தேடு, உழைச்சிட்டு வா, சம்பாதிச்சிட்டு வா, நல்லா வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவைக்கும் மேல இப்படிலாம் கொடுக்கறான். அப்ப இதை என்ன செய்யணும்? பெண்கள் வந்து இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு சும்மா ஒண்ணும் கொடுத்துடல. ஒண்ணு வந்து அந்த பிசிக்கல் உடம்புல அந்த மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிற காரணத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அம்சம் என்ன? அவனை வந்து உங்களுக்காக உழைத்து போடக்கூடியவனாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். நீங்க சொல்லாட்டாலும் படைக்கிறான். இந்த கல்யாணம் பண்ண முந்தி தருதலையா சுத்தினவன்லாம் கல்யாணம் பண்ணவன ஒரு டைப்பா வந்துடுறான். கால் கட்டு போடுங்க பேர் வச்சிருக்காங்க. ஒரு கால் கட்டு போட்டா சரியா வந்துடும். என்ன கால் கட்டினா என்ன அர்த்தம்? எல்லா விதமான கெட்ட செய்தி விட்டு போறான். அப்படி அவன் கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடறான். அது நண்பர்களோட போய்கிட்டு தின்னுட்டு ஊதாரியா தெரிஞ்சவங்க என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணவன நமக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு குடும்பம், நமக்கு ஒரு பிள்ளை, நமக்கு ஒரு பொண்டாட்டி, நமக்கு ஒரு அப்படி வந்துருதுல. இப்படியான ஒரு கனவுகள் வந்து அவனை இதுவான செய்கிறது. இது என்னதுனால வருது என்னமோ தெரியல. அல்லாஹ் வந்து அப்படி அவனை ஆக்கி வச்சிடறான். ஏன்னா இதுல இருந்து ஒரு லாஜிக் வர மாட்டேங்குது. ஏன் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டு பகுத்தறிவா சிந்திச்சா உன்னை வேலை செய்ய மாட்டேங்குது. அல்லாஹ் அப்படி ஆக்குறான். பகுத்தறிவெல்லாம் தோல்வி அடைய செய்து உன் மேல இந்த பொறுப்பை சுமத்தப்பட்டிருக்கணும். பெண்கள் என்ன வழங்கனே, நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாம உள்ளதிலே கஷ்டம் வந்து சாப்பாட்டுக்காக அலையிறதுதான். இந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளி உலகத்துல ஒரு ஆம்பளை என்னென்னலாம் பண்றான் பெண்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? ரூபாய் கொண்டாந்து கொட்டுறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமரை டீல் பண்ணும் போதே பெரிய டென்ஷன் ஆகும். 5 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறது 50 கையில கேட்பானு. இவனுக்கு மண்டை காயும். அவன் கையில ஒரு வியாபாரத்துல வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு வியாபாரம், சின்ன ஒரு டீலிங் பண்றது அவ்வளவு பிரச்சனை ஆயிரும். வாங்கின கடனை கொடுக்காட்டி அவனுக்கு இவனுக்கு வர சண்டை, இவன் கொடுத்த கடனை ஒருத்தன் தரலன்னு அவனுக்கு உள்ள சண்டை. சேல் டாக்ஸ்காரன் வருவான், இன்கம் டாக்ஸ் வருவான், அவன் வருவான், இவன் வருவான், அது லஞ்சம் வாங்குற வரும், அரசியல்வாதி கட்சிக்கு நன்கூட கேட்டு வருவான். அது மாதிரி பலவிதமான ஒரு மேட்டர்களையும் சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவ ஒரு சந்தோஷமா வீட்டுல போன மனைவி நுழை சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு வருவான்ல. இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தையாகவும் ஒரு ஆம்பளை அனுபவிக்கிறான். ஆனால் பெண்கள் வந்து எந்த இடத்துல தோத்துடுறாங்கன்னா, எந்த இடத்துல நாசமாக்கிறாங்கன்னு கேட்டா, வீட்டுல உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியறது இல்லை. ஏதோ பணம் காய்ச்சி மரம் காய்க்கிற மரத்துல பணம் காய்க்கிற மாதிரி அதை அவன் பறிச்சுட்டு வர்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கூட நகையை வாங்கி தர்றான், வீடு வாங்கி தர்றான், அது வாங்கி தர்றான்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கிறது என்பதை பெண்கள் என்ன செய்யல, விளங்குறது இல்ல. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஅய்து அக்ஸர அஹ்லிஹா அன்-நிஸா, நரகத்துல வந்து நான் அதிகமாக பெண்களை பார்த்தேன். ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நல்லவன் இருக்கும், கெட்டவன் இருக்கிறோம். சமமா தான் நரகத்துல இருக்கணும். ஆம்பளை எவ்வளவு நல்லவன் இருக்கிறான், அதே மாதிரி பொம்பளை எவ்வளவு நல்லவன் இருப்பாங்க. ஆம்பளையில எவ்வளவு கெட்டவன் இருக்கிறான், அது மாதிரி பொம்பளையிலும் கெட்டவங்க இருப்பாங்க. அப்ப ஆம்பளையில 100 பேர் 100க்கு 10 பேர் நரகத்துக்கு போனான்னு சொன்னா பொம்பளையிலும் 100க்கு 10 பேர் தானே போகணும் சராசரியா. அப்படி போகாம இந்த மாதிரி தப்புகளுக்காக வேண்டி சராசரியா நரகத்துக்கு போனாலும் இந்த பொம்பளைங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகமான பேர் நரகத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள்லாம் அவங்களுக்கு புரியல, ஏன் பொம்பளை மண் நரகத்துக்கு அதிகமா போகணும், பாவமா இருக்குது, நம்மளே நெருப்புல போட்டு வந்தாலும் தாங்குற அளவுக்கு என்ன இருக்குது, உடம்பு இருக்குது, பொம்பளை பாவம் அவங்கள போய் நரகத்தில் இருக்கு வதக்கணும் என்று நினைத்து கொண்டு லிமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் பொம்பளை மட்டும் எதுக்கு நரகத்தில் அதிகமா இருக்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பி குஃப்ரிஹின்ன, அவர்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. நிராகரிக்கிறோம் நம்ம என்ன விளங்கிடுவோம், அல்லாஹ் நிராகரிக்கிறோம் விளங்கிடுவோம். அப்படிதான் வரேன். சஹாபாக்கள் சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, நரகத்துக்கு போறது காரணம் என்னன்னா நிராகரிக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுக்கு கரெக்டா நடந்துறாங்க, அது தப்பு கிடையாது. யக்ஃபுர்னல் அஷீர, புருஷனை நிராகரிக்கிறார்கள், கணவனை நிராகரிக்கிறார்கள், கணவனுக்கு அவர்கள் நன்றியோடு நடக்கல பாருங்க, இது அவர்களை எங்க கொண்டு சேர்க்குது என்று சொன்னால் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, லவ், அழகா சொல்றாங்க புரியுற மாதிரி, லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹரகுல்லஹு, காலமெல்லாம் ஒருத்திக்கு உன் மனைவிக்கு நீ உபகாரமா செய்து கொண்டே இருக்கிறாய், காலமெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அப்புறம் சும்மா ராசி மின்க செய்யா, இப்படி செஞ்சிட்டு இருக்கும் உன்ட்டு ஒரே ஒரு குறையை கண்டுவிட்டால், ஒரே ஒரு நாள் கேட்டதை கொடுக்கல, போன மாசம் நெக்லஸ் வாங்கி கொடுத்த, இந்த மாசம் வளையல் வாங்கி கொடுத்த, நேற்று வந்து மோதிரம் வாங்கி கிட்ட கொடுக்கல, இப்ப கொடுக்கல இல்ல, இவன் என்ன நினைக்கணும், நெக்லஸ் எல்லாம் வாங்கி தந்தாரு, இருக்க போய் தரத்தானே செஞ்சாரு, வளையல் கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, பட்டுப்புடவை கட்ட வாங்கி தந்தாரா இல்லையா, இன்னைக்கு ஒரு மோதிரம் சின்ன ஒரு பொருள் கேட்கணும் இல்லன்னா அதுக்கு என்ன சூழ்நிலையோ
அவர் நிலை பாவம் என்னவா இருக்கு இப்படின்னு எடுத்துக்கொண்டால் நரகத்துக்கு போக மாட்டோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காலமெல்லாம் நீ நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கணவனாக இருந்து சும்மா ராத்து மின்க செய்யா உங்ககிட்ட ஒரு மைனஸ் அவள் கண்டுவிட்டாலேயானால் காலத்து மாறாய்த்து மின்க கைரன் கத்து ஒரு காலத்திலையும் உன்கிட்ட ஒரு நல்லதே எனக்கு கிடைக்கலன்றா. ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை தான். என்னவா இந்த யாவ சக்தி கூட இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் வேலை செய்யாது. சண்டை போடுறதுல யாவ சக்தி லிஸ்ட் போடுறது இல்ல. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? யாவ சக்தி வேலை செய்யணும்ல, என்ன செய்யணும்? அப்படி பழசெல்லாம் எடுத்து போட்டு, ஆமா நீங்க மோதிரம் இல்லாட்டி பரவாயில்ல எவ்வளவு தந்திருக்கிறீங்க, அதை மட்டும் என்ன செய்ய உல்டா வாய்க்கிறது, என்ன செஞ்சிடறா வேணும்னு செய்யறது. அவருக்கு தெரிந்து கொண்டு கணவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான், நம்ம எப்படி வரும்போது எப்படி இருந்தோம், இப்ப இந்த கணவனால் நம்ம என்னென்னலாம் அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அவனுடைய உழைப்பு பூரா நமக்கு தானே. தகப்பனார் கூட மகளுக்கு அம்மட்டையும் தரப்போறாரு, தரமாட்டாரு. புருஷன் தான் பொண்டாட்டிக்கு அம்மட்டையும் தரான். ஒரு தகப்பன் வந்து மகளுக்கு ஒரு லிமிட் தான், கல்யாணம் பண்ணி அதோட முடிஞ்சு வச்சுக்காத. கல்யாணம் பண்ணி 18 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அவ்வளவுதான் அவளுக்கு செய்யக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் 40 வருஷம் 50 வருஷம் இவன் தான் தூக்கி சுமந்துகிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும்? கணவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எவ்வளவு உதவி செஞ்சாலும் பெண்கள்ட்ட ஒரு கெட்ட குணம் என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு முடியலன்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயம் பொருளாதாரத்தினால முடியாம இருக்கலாம், அல்ல வேற ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு அது முடியாம இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் பள்ளியாசலுக்கு போறான்னு கேட்கறீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் போவாதுன்றான், என்னமோ ஒரு காரணம் சொல்லியிருப்பான். சம்பந்திக்கிற நேரம் இன்னைக்கு உடனே உங்களுக்கு இதே வேலை போச்சு, எப்ப பார்த்தாலும் சரிய அப்படின்னு ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக அப்படி ஒரு நாளைக்கு சொன்னதுக்காக என்ன பதில் வரும்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலைதான் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை பெண்கள்ட்ட இருக்கு. இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபி பெண்கள்ட்ட இருந்து இன்னைக்கு உள்ள பெண்கள் வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டு இவ்வளவு நாகரிகம் வந்துட்டா கூட இந்த அவங்களுடைய அந்த கேரக்டர் என்ன செய்யல, இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்படி இது மாதிரி வந்துடக்கூடாதுன்னா இதை நீங்க கவனம் நன்றியோட எடுத்து பார்க்கணும். ஆம்பளைக்கு நிர்வாகமே எது கொடுத்திருக்குது, அவன் பொருளாதாரத்தை செலவழிக்க நல்லா கொடுத்திருக்குது, அவன் அவ்வளவு சிரமப்படுறான், நம்ம அது என்ன செய்யணும், அனுசரிச்சு இருக்கணும். ஒரு நாளைக்கு கூட தருவான், ஒரு நாளைக்கு குறைய தருவான், ஒரு நாளைக்கு தராம கூட இருப்பான். எப்படிங்கிற ஒரு பேசிக்க புரிந்து கொள்ளணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில 1052வது ஹதீஸாக இருக்கிறது. இப்ப இந்த பெண்களை ஆண்கள் நிர்வகிப்பார்கள் அப்படின்ற உடனே நம்ம இன்னொரு அம்சத்தை விளைவிக்கணும். நம்ம நிர்வகித்தாலும் பெண்கள்கிட்ட நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளணும், அவங்கள வந்து நல்ல நண்பராக நம்ம எடுத்துக்கொள்ளணும், அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய ஆலோசனைகளில் பயன் இருக்கும் என்பதை விளங்கித்தான் ஒரு ஆம்பல் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளலாம், அவங்க ஆலோசனைகளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயன் இருக்கும், பெண்கள் எந்த விஷயத்துல புருஷனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லலாம், எந்த இடத்துல அவங்க ஏத்து பேசலாம், எந்த இடத்துல அதுக்கெல்லாம் ரைட் இருக்கிறது. பெண்கள் வந்து ஏத்து பேசுறது கூட சில இடங்கள்ல என்ன இருக்கு, ரைட் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த குடும்ப விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வந்து நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.